ஆஸ்திரேலியா இப்போ என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க? அதாவது ஈரானை இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து அடிச்சது பார்த்தீங்களா, இதை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அமைதியை நோக்கி இந்த உலகத்தை இஸ்ரேலும் அமெரிக்கா கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லலைங்க, ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கு. ஸோ நான் இந்த ஸ்ட்ரைக்கை வரவேற்கிறேன்னு ஒரு மனப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா அரசு. அது இன்னொரு வார்த்தையிலையும் ஆஸ்திரேலியா அரசு சேர்த்துருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில். உலக அமைதிக்கான த்ரெட்டா ஈரான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஈரான் சார்பு எடுத்தவங்களா இருப்பீங்க, ஈரான் சார்பை இல்லாதவங்களா இருப்பீங்க. ஆனால் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்க விஷயங்களை உங்கள் காதுகளை போட்டேன். ஓகே ரைட்டு. ரஷ்யா என்னடா ரஷ்யா என்ன உள்ளுக்குள்ளே வரலையேன்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்களா? வந்துட்டாங்க. களத்துக்கு கிடையாதுங்க. ரஷ்யா இப்போ என்ன சொல்லுதுன்னா, த பீஸ் மேக்கர் வேற யாரும் இல்லை, அமெரிக்கா தான் குத்தி காட்டுறாங்க. அதான் அமைதியை விரும்பி அமைதிக்காக தான் போற நாடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த பீஸ் மேக்கர். அவங்க திரும்ப ஒரு முறை பார்த்தீங்களா அவங்களோட உண்மையான கலர் என்னன்றதை காமிச்சிட்டாங்க உலகத்துக்கு அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. அதாவது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எதுக்காக ஈரானா அடிச்சிங்க? அப்போ பேச்சுவார்த்தை அப்படின்றது சும்மா கண் துடைப்பா? அமெரிக்கா எப்பவுமே பண்ணும் இதை, இப்பயுமா பண்ணுவீங்க அப்படின்னு ரஷ்யா பயங்கரமாக சர்க்காசமாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கு. அது என்னன்னா, இது வரைக்கும் யாருமே எதையும் ஒத்துக்கல. இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுல கூட ரெண்டு தரப்பு எதுவும் ஒத்துக்கல. ஆனாலும் இப்போ இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்குல்ல, இதுக்கு யார் காரணம்னு ரஷ்யா ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்கு. ரஷ்யா களத்துக்கு நேரடியாக வராமல் இருக்கிற வரைக்கும் ஓகேங்க. அப்படி வந்துருச்சுனாக்கா அதுதான் மூன்றாம் உலக போரோட ஆரம்பமாக இருக்கும். அது நடந்துடக்கூடாதுங்க. ரீஜனல் கான்ஃப்ளிக்டை வந்துடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளவு அதுவும் வந்துருச்சு. மூன்றாம் உலக போர் நம்ம ஜென்ரேஷன் பார்த்துடக்கூடாது மக்களே. ஏன்னா போர் ஆரம்பிச்சிச்சுன்னா அது எப்போ முடியுன்றது ஆண்டவனுக்கு கூட தெரியாது. இதுக்கு மத்தியில் இந்தியா சைடில் வாங்க கொஞ்சம். இந்த காங்கிரஸை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இஸ்ரேலுக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக போயிட்டு வந்தாப்புல. அவர் போயிட்டு வந்த உடனே இஸ்ரேல் ஈரானா அடிச்சிருக்கு. இது எப்படிங்க நீங்கள் அங்கே போயிட்டு விருதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, இதுக்காக தான் விருதெல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக அப்படின்ட்டு காங்கிரஸ் இதுதான் கேப்புன்னு மோடி அவர்கள் சார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேயோ நடக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள அரசியல் சார்ந்து இது நிறைய பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா?